வணக்கம் மாணவ செல்வங்களே. நீங்கள் சில கருத்துகளின் மீது நல்ல அறிவை பெற்றிருப்பீர்கள். அதாவது, கடல் விலங்குகள் தங்கள் உடலில் உள்ள நன்னீர் மற்றும் உப்பு நீரின் தொடர்புகளை ஒழுங்குபடுத்துகின்றன. மேற்பரப்புக்கும் கடல் தளத்திற்கும் இடையிலான வெப்பநிலையின் பங்கு, கூட்டு வாழ்வு மற்றும் உருமறைப்பு, பல்வேறு நிலைமைகளில் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு கடல் விலங்குகளின் தழுவல்களையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஒளி ஊடுருவலின் அடிப்படையில் நள்ளிரவு மண்டலம், ஆழ்கடல் மண்டலம் மற்றும் ஒளிமிகுப்பு பகுதி மண்டலம் ஆகிய 3 மண்டலங்களின் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. எனவே நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்பை பார்ப்போம். மேலும் இந்த கற்றல் நோக்கங்களின் அடிப்படையில் என்ன சிறப்பு விஷயங்களை காணலாம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்பை பற்றியும், குறிப்பாக கடலோர பகுதி, நன்னீருக்குரிய பகுதி மற்றும் ஒளி நுழையா மண்டலங்கள் போன்ற நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்பின் 3 மண்டலங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். முக்கிய வார்த்தைகள்: குட்டை, கடலோர மண்டலம், நன்னீருக்குரிய பகுதி மண்டலம், ஒளி நுழையா மண்டலம். கருத்து வரைபடம். நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகள். நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் தேங்கி நிற்கும் நீர் வகைகள் மற்றும் ஓடும் நீர் வகைகள். அவை ஒரு குட்டை மற்றும் குளம் போன்ற சிறிய அளவில் இருந்து பெரிய ஏரி, ஆறு போன்ற வரை வேறுபடலாம். உஸ்மான் சாகர், துர்க்கம் குளம், ஹைதராபாத் மற்றும் ஷமீர்பேட் ஏரிகள், வட்டேப்பள்ளி, வரங்காலின் குளம், பாலேறு குளம், கம்மத்தை சேர்ந்த குளம், கொல்லேறு ஏரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிருஷ்ணா மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளைப் போலவே ஏரிகளில் சுற்றுச்சூழல் நிலைமைகளை படிக்க சில மண்டலங்களை குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒளியின் கிடைக்கும் தன்மை அல்லது ஒளி ஊடுருவலின் அடிப்படையில் பல்வேறு வகையான உயிரினங்கள் கடலோர பகுதி மண்டலம், நன்னீருக்குரிய பகுதி மண்டலம் மற்றும் ஒளி நுழையா மண்டலங்கள் போன்ற மண்டலங்களில் காணப்படுகின்றன. ஒளி, உப்பு உள்ளடக்கம், உணவு மற்றும் பிராணவாயு போன்ற பல்வேறு காரணிகள் உயிரினங்களையும் அவற்றின் மக்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கின்றன. அனைத்து மண்டலங்களையும் விரிவாக பார்ப்போம். கடலோர மண்டலம். கரைக்கு அருகில் உள்ள ஆழமற்ற பகுதி கடலோர மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. கரைக்கு அருகில் உள்ள நீர் பொதுவாக சேற்று அல்லது கலங்களாக இருக்கும். நீர்நிலையின் விளிம்பில்